வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஞான நூலுக்குள்ள பயணிக்க போறோம். இது சும்மா பெயர்களோட பட்டியல் மட்டும் கிடையாதுங்க. பிரபஞ்சத்தோட ரகசியங்களே விளக்கக்கூடிய ஒரு ஆழமான பார்வை. வாங்க இந்த ஞான பயணத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து ஆரம்பிக்கலாம். இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளியே லலிதா தேவி தாங்க. அவங்களோட 1000 பேர்களும் ஒரே பரம்பொருளோட வெவ்வேறான அம்சங்களையும் குணங்களையும் விவரிக்குது. சொல்லப்போனா ஒவ்வொரு பேரும் ஒரு பிரபஞ்ச உண்மைய திறக்கிற ஒரு சாவி மாதிரி. நாம பார்க்க போற இந்த ஆழமான விஷயங்களுக்கெல்லாம் ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாஸ்டர் கே.பி. குமார் அவர்கள் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு எழுதின உரைதான். பாருங்க, இந்த உரையை எழுதினவரோட நோக்கமும் இப்ப நம்மளோட நோக்கமும் ஒண்ணுதான். அதாவது ரொம்ப சிக்கலான ஆன்மீக தத்துவங்களை எல்லாரும் சுலபமா புரிஞ்சுக்கிற மாதிரி தெளிவான எளிய விளக்கங்களா மாத்தணும். அதுதான் இந்த விளக்கத்தோட முக்கிய அம்சமே. சரி வாங்க, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த லலிதா தேவினா யாரு? அவங்க வெறும் புராண கதைகள்ல வர்ற ஒரு தெய்வம் மட்டும்தானா, இல்ல அவங்களோட இயல்பு அதை விட ரொம்ப பெரியது? மூல நூலோட முன்னுரையில அவங்கள விஸ்வ சைதன்யம்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இந்த பிரபஞ்சமே அவங்கதான். எல்லா தெய்வங்களும் எல்லா அண்டங்களும் எங்கிருந்து பிறக்குதோ அந்த மூல ஆதாரம் அவங்கதான். உண்மையில அவங்கதான் அந்த உண்மையோட வடிவமே. பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு ஆழமான தத்துவத்தை இந்த சஹஸ்ரநாமம் ஒரே ஒரு பேர் மூலமாவே சொல்லுது. வாங்க அந்த முக்கியமான பேரை இப்ப பாப்போம். இந்த சம்ஸ்கிருத வார்த்தைய நல்ல கவனிங்க. சிதக்னி குண்ட சம்பூதா. உச்சரிக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இதுக்குள்ளதான் படைப்போட மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. இதோட நேரடியான அர்த்தம் என்னன்னா, உணர்வுங்கிற நெருப்பு குழியிலிருந்து பிறந்தவள். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், இது நாம பாக்குற மாதிரி பௌதீக நெருப்பு கிடையாது. இது ஒரு தத்துவார்த்தமான நெருப்பு. இந்த தத்துவம் ரொம்பவே சுவாரஸ்யமானது பாருங்க. பிரபஞ்சம் ஏதோ ஒரு பெரிய வெடிப்புல உருவாகல, அது ஒரு எண்ணத்துல இருந்து தொடங்குதுன்னு இது சொல்லுது. அதாவது அந்த பரம்பொருளிலிருந்து ஒரு முதல் விருப்பம் அல்லது எண்ணம் உருவாகும்போது உணர்வுங்கிற நெருப்பு பத்திக்குது. அதிலேருந்து தான் அந்த முழு பிரபஞ்சமும் வெளிப்படுது. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான தத்துவ கேள்வி வரணும். உருவமே இல்லாத தூய்மையான உணர்வா இருக்கிற ஒன்ன எப்படி நாம ஒரு உருவத்தோட சில குணங்களோட சித்தரிக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உருவமே இல்லாத ஒன்னுக்கு எப்படி ஒரு உருவம் வர முடியும்? இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா அதுக்கு சஹஸ்ரநாமத்துல ஒரு அழகான பதில் இருக்கு. இத புரிஞ்சுக்க இந்த 2 படங்களையும் பாருங்க. ஒரு பக்கம் ஒரு யந்திரம் மாதிரி ஒரு வடிவியல் வரைபடம். இதுதான் அந்த உருவம் இல்லாத தத்துவம். இன்னொரு பக்கம் நம்ம மனசு புரிஞ்சுக்கிற மாதிரி நாம தியானம் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு உருவம். இப்படிதான் அந்த தத்துவம் நமக்காக ஒரு வடிவத்தை எடுக்குது. இந்த உருவமாற செயல்முறைய அந்த பெயர்களே ரொம்ப அழகா விளக்குது. முதல்ல உத்யத் பானு சஹஸ்ராபா. அப்படின்னா 1000 சூரியன் ஒன்னா உதிச்சா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசமான சக்தி, ஒரு ஒளி. இதுதான் முதல் நிலை. அப்புறம் சதுர்பாஹு சமன்விதா, அதாவது 4 கைகளோட ஒரு முழுமையான உருவம். இது நம்ம தியானம் பண்றதுக்கான வடிவம். சரி, இந்த 4 கைகள்லாம் சும்மா ஒரு கற்பனையான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அதுல ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. உதாரணத்துக்கு, அவ 4 வேதங்களையும், நம்ம பேச்சோட 4 நிலைகளையும், நம்ம உணர்வோட 4 நிலைகளையும், ஏன் காலத்தோட 4 யுகங்களை கூட அது குறிக்குது. எல்லாமே பிரபஞ்சத்தோட அடிப்படை விதிகள். சரி, இவ்ளோ பெரிய பிரம்மாண்ட கருத்துக்கள்லாம் பேசிட்டோம். இதெல்லாம் எங்கேயோ நடக்கிற விஷயம். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நம்மளோட உணர்வு நிலைக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. பாருங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது வெறும் அறிவா மட்டும் நின்னிடக்கூடாது. அந்த மூல நூல்ல சொல்ற மாதிரி இந்த புரிதல் நமக்கு ஒரு அனுபவமா மாறணும், சுய உணர்தலுக்கு ஒரு கருவியா இருக்கணும். அதுதான் உண்மையான நோக்கம். இங்க ஒரு அற்புதமான ஒப்பீடு இருக்கு, நல்ல கவனிங்க. எப்படி இந்த பிரபஞ்சம் எதுவுமே இல்லாத பரம்பொருளிலிருந்து வெளிவருதோ அதே மாதிரிதான் நம்மளோட உணர்வு ஒவ்வொரு நாளும் காலையில ஆழ்ந்த தூக்கத்திலிருந்து வெளிவருது. அப்போ பிரபஞ்சத்தோட அந்த பெரிய படைப்பு நமக்குள்ளே தினமும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? சரி, கடைசியா உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். இந்த முழு பிரபஞ்சமே ஒரே ஒரு ஒருங்கிணைந்த உணர்வுல தான் பிறந்ததுன்னா, அப்போ நமக்கிட்ட இருக்கிற இந்த உணர்வு, நம்மளோட இந்த நான்ங்கிற உணர்வு, அந்த பெரிய தெய்வீக நெருப்பிலிருந்து வந்த ஒரு சின்ன தீப்பொறியா இருக்குமோ? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.